ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் பார்க்க போகிறோம். நாய்களுக்கான விழிப்புணர்வு தான் இது. வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோஸும் எப்படி இருக்குது அப்படின்னு. நாய்களுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு தோல் நோய் தான். இந்த நோய் நிறைய நாய்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம தெருவோரங்களில் போகும்போது அங்கங்கேயே நிற்கக்கூடிய நாய்களுக்கு இந்த மாதிரியான வியாதி இருக்குது. அது இல்லை, அது ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கு. இதனால் உடம்பு ஃபுல்லாக அரிப்பு, அதுக்கு காயங்கள் புண்ணாகி பக்கத்தில் யாருக்கிட்டையும் போக முடியாத அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களோட உடம்பு எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். யாருமே பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு ஸ்மெல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நாய் தெரு நாய் தானே, அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நமக்கு என்ன அப்படின்னு போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நாய்கள் அங்கங்கேயா போய் திரிஞ்சிட்டு இருக்கும்போது அதோடைய இன்ஃபெக்ஷன் எல்லாமே நம்ம நாய்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். அது நமக்கு பாதிப்பு தான் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நம்மளோட வீட்டு பக்கத்தில் எது சுற்றி திரியும் போது அதோட உடம்புல இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாமே காற்றில் பரவ ஆரம்பிக்குது. காற்றில் பரவும் போது நம்ம அதை தான் சுவாசிக்கிறது நமக்கே பாதிப்பை கொண்டு வந்துடும். இந்த எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சு தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோவில் தெரிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, ஒரு மருந்து. இந்த மருந்து தான். ஏன்னா இந்த மருந்தை நாங்களும் இதே மாதிரி நாய்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு முடி எதுவுமே இல்லாமல் இருந்தது. நல்லபடியாக முடி வளர்ந்துருக்கு. இதை நான் பயன்படுத்தி பார்த்து அதோட ரிசல்ட் நல்லதாக இருந்ததுனால தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன் தைரியமாக. இந்த மருந்து நாங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் சொல்லி தான் வாங்கினோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருவில் 2-3 நாய்கள் இருக்கும். அவங்களுக்கு டெய்லி நைட்டு நாங்கள் சாப்பாடு வைப்போம். ஆனால் அதில் ஒன்றோட முடி இது போலவே எல்லாமே போக ஆரம்பித்து அது உடம்பெல்லாம் எப்போவுமே சுரிஞ்சிட்டே நடக்கும். ஏன்னா பக்கத்தில் விளையாடும். அப்போ தான் யோசித்தோம், சரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு மெடிக்கல் ஸ்டோரில் கேட்கும்போது தான் இதுக்கான மெடிசின் கிடச்சிது. இது கிடச்சதுனால சரி ஒரு நாள் விட்டு 3 டைம் நாங்கள் கொடுத்ததுக்கு 1 வாரம் கழிச்சதுக்கப்புறமா பார்க்கும்போது அதோட முடி எல்லாமே வளர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா முழுசாக ஒரு மாதத்துக்குள்ளேயே அதோட உடம்பு மொத்தமாகவே முடி நல்ல அழகாக வந்திருக்கு. இதை பார்த்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாம் அதுக்கு உடம்புல எந்த ஊரில் அரிப்பு எதுவுமே கிடையாது, நல்லாவே இருக்குது. இதை தெரிஞ்சதுனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரு நாய் தானே, அதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணி நம்ம அதை வாங்கி வைக்கணுமா, வேறு வேலை இல்லை அப்படின்னு எதுவும் நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது ஒரு மருந்தை வாங்கி நீங்கள் டெய்லி கொடுக்கணுன்னு கூட இல்லை, ஒரு வாரத்தில் 1 நாள் வச்சு கொடுத்தா கூட அவங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வந்துடும். நீங்கள் சோறு தான் கொடுக்கணும்னு கிடையாது. மீன் கழுவிங்க பார்த்தீங்களா, மீன் கழுவிட்டு அதில் வரக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியிலேயே நீங்கள் இந்த மருந்தை கொஞ்சம் கலக்கி கொடுக்கலாம். இல்லை மீன் எச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட கொஞ்சமாக ஊற்றி கொடுக்கலாம். மொத்தமாக போட்டு விறகிடாதீங்க. விறகுனீங்கன்னா அந்த மருந்து ஸ்மெல்லில் இது சாப்பிடாம கூட போயிடும். இல்லை பால் கொடுக்குறீங்கன்னா மருந்தை முதல்ல ஊற்றிட்டு பால் கொஞ்சம் அப்படியே ஊற்றி அதுக்கு கூட கொடுங்க. இல்லை சோறு தான் வைக்கிறீங்க அப்படின்னா மீனோட சேர்த்து சோறு விரவிட்டு அதில் கூட கொஞ்சம் நடு பக்கமாக புளி பொறி போட்டுட்டு அது கூட மருந்தை ஊற்றி கொஞ்சம் மேல் பக்கமாக மூடி விட்டுருங்க. அப்படியே அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி கூட அதுக்கு மருந்து உள்ளே போயிடும். இப்படி எத்தனையோ விதத்தில் இருக்குது. உங்களால் எந்த விதத்தில் செய்ய முடியுமோ அந்த விதத்தில் பண்ணி அவங்களோட இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாயோட பாதிப்பு நம்ம ஏரியா பக்கம் இனிமேல் வராமல் இருக்கட்டும். அதை தடுக்கிறது கூட ஒரு வாய்ப்பாக இந்த இது அமையும். நீங்கள் பண்ண போகிற இந்த ஒரு உதவியினால தான் நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தோல் கிருமி நாய்களோட உடம்பு குணமாகி இனிமேல் இப்படி ஒரு வியாதியை எந்த நாய்க்கும் வராமல் தடுத்துற கூட முடியும். ஒவ்வொன்றா பரவும் போது நிறைய வந்துட்டே தான் இருக்கும். இப்போவுமே ஆரம்பத்திலே தடுத்து விட்டுட்டோன்னா இது அப்படியே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி வியாதியே இல்லாமல் அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்களுக்கு நம்மக்கிட்ட வாயை திறந்து பேச முடியாது. ஆனால் அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடும் போது உங்களை பார்த்து நீங்கள் கொடுத்த சாப்பாட்டுனால தான் எனக்கு உடம்பு குணமாச்சு அப்படின்னு அதோட ஒரு பார்வை இல்லை ஒரு வாலாட்டுதல் எதையாவது ஒன்றை காட்டி அது நன்றி தெரிவிக்கும். அதை பார்க்கும்போது உண்மையிலே எல்லாருக்கும் மனசு ரொம்பவே சந்தோஷம் அடையும். இந்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுபோல் நாய்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம்.